வணக்கம். நான் கவிஞர் தாமரை. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இன்று இந்தியா கிளிட்ஸ் இணையதளம் அவங்க என்கிட்ட நேர்காணலுக்காக வந்திருக்காங்க. இந்த இணையதளம் மூலமாக என்னுடைய கருத்துக்கள், எண்ணங்கள் எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்றதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பெண்ணே, உன் அழகில் நான் கண்ணை சிமிட்டவும் மறந்தேன். ஆனால் கண்டேன் ஓர் ஆயிரம் கனவு, கரையும் என் ஆயிரம் இரவு. அப்போல்லாம் கோவையிலேருந்து சென்னைக்கு வர்றதுங்கிறதே எனக்கு ஒரு மிகப்பெரிய பயணம். என்னை கூட்டிகிட்டு வர்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் உடல்நலக்குறைவு இருக்கனால எப்பவும் என்னோட யாராவது வரணும். நல்ல பெரிய அளவில் என்னுடைய பெயர் அந்த வட்டாரங்களில் இதாச்சு. அப்புறம் பத்திரிகை அலுவலகங்கள் பூராமே எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க. இவங்க இன்னார் இங்கே இருக்காங்க, கோவையில் இருக்காங்க, இவங்க எழுதுவாங்க, இப்படியாக அப்படிங்கிற பேர் நல்லா பரவி என்னுடைய படைப்புகள்லாம் ஏடுகளில் வந்தது. அப்போ 97 நம்ம இங்கேயே வந்துடுவோன்னு முடிவு பண்ணி இங்கே சென்னை ஒரு அறை எடுத்து தங்கியிருந்தேன். உண்மையில் சொல்லப்போனால் ஒரு பாடலாசிரியராக ஒரு பாடல் எழுதுவதோ, ஒரு இசையமைப்பாளராக ஒரு படத்திற்கு இசைமை அமைப்பதோ அவ்வளவு எளிது இல்லை. குறைந்தபட்சம் ஒருத்தரும் 3 ஆண்டுகளாவது வாய்ப்பு தேடி அலைஞ்சு இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தால்தான் அந்த முதல் வாய்ப்பு கிடைக்கும். இந்த கேள்வியை ரொம்ப ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்த வெற்றிடம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதற்கு நான் என்ன பதில் சொல்லலான்னா, பெண் பாடலாசிரியர்களுக்குன்னு தனியான ஒரு கஷ்டங்கிறது கிடையாது. ஆண் பாடலாசிரியர்கள் என்ன எதிர்கொள்கிறாங்களோ அதே அளவு சிரமத்தை தான் பெண் பாடலாசிரியர்களும் வாய்ப்பு பெறுவதில் அனுபவிக்கிறாங்க. அதை அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. இது ரொம்ப இதான கேள்வி. நான் ஏற்கனவே சொன்ன பதில் தான். அது ஒரு மாற்றம், அவ்வளோதான். அந்த அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கான ஒரு மாறுதல் தான். இனி அடுத்த மாறுதல் பழைய இசை வந்தாலும் வரும். இப்போ நான் சொல்லாம விட்டு போனது, நான் பழைய வார்த்தைகள் நிறைய பயன்படுத்துவேன். இது ஒரு வட்டம் தான். எனக்கு அந்த 2000 முதலாக எனக்கு மிகப்பெரிய வெற்றி பாடலை கொடுத்தவர் கௌதம். மின்னலைங்கிற திரைப்படத்தில் வசீகராங்கிற பாடல் மூலமாக தான் அவங்களோட நான் கூட்டணி சேர்றேன். அவங்களோட நான் சேரும்பொழுது நான் ஒரு 4 ஆண்டுகள் எனக்கு அனுபவம் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு அதுதான் முதல் படம். 2 பேருக்குமே அதுதான் முதல் படம். அந்த சமயத்தில் 2 பேருக்கும் தமிழ் கூட அதிகமாக தெரியாது. நீங்களே பாருங்கள், நான் ஒரு காலகட்டம் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடல்கள் எப்படி ஒலிச்சுது, எனக்கு அதை கேட்குறதுக்கு நாராசமாக இருக்கும். எத்தனை திரைப்பட பாடல்கள் நான் கேட்டு அருவருப்படைஞ்சிருக்கேன். அப்போது நான் பாடல் எழுத வர்றதுக்கு முன்னாடியே நான் முடிவு பண்ணது, நான் திரைப்பட பாடல் எழுதினால் கண்டிப்பாக ஆபாசமான பாடல் எழுத மாட்டேன். அப்படி அது எழுதி தான் ஆகணும், அப்போ தான் நிலைக்க முடியல, எனக்கு அப்படியான ஒரு வேலையே வேண்டாம் அப்படிங்கிற உறுதியோடு நான் உள்ளே வந்தேன். ஓரளவு உண்மைன்னு சொல்லலாம். ஏன்னா நேரடியாக நான் அவருக்கு தலைப்புகள் கொடுக்காட்டா கூட ஒவ்வொரு முறையும் அவர் படம் எடுக்கும்போதும் என்னுடைய தலைப்புகள் கேட்பார். நான் நிறைய தலைப்புகள்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். ஆனால் அது போக பாடல் எழுதும்போது நாங்கள் பேசுவோம் இல்லையா, அப்போ என்னுடைய தமிழை அவர் ரொம்ப ரசிப்பார். அவர்கிட்டையும் நான் தூய தமிழில் தான் பேசுவேன். ரஹ்மான் அவர்களுடைய உடன் நான் ஏற்கனவே 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். தெனாலி திரைப்படத்தில் திரு KS ரவிக்குமார் அவருடைய இயக்கத்தில் கமல் அவர்கள் நடித்தார். கவிஞர் வைரமுத்து ஒரு முறை சொல்லியிருக்காரு, என்னுடைய இடத்தை நிரப்ப இதுவரைக்கும் யாரும் வரல அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அவருக்கு பிறகு அந்த அடுத்த தலைமுறை பாடலாசிரியர்கள் தான் இப்ப நிறைய எழுதிட்டு இருக்காங்க, முன்னணியிலையும் இருக்காங்க. அவருடைய இடம் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டு விட்டது, அவருடைய இடம் நிரப்பப்பட்டு விட்டதுன்னு நினைக்கிறீங்களா? யாரும் யாரோட இடத்தையும் நிரப்ப முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.